திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 29ஆம் தேதி இரவு 9:44 மணிக்கு கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு மாறிய சனி பகவானின் சனிப்பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை சுருக்கமாக இந்த பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். அடுத்து 2.5 ஆண்டுகள் சனி மீன ராசியில் தங்குவார். இதில் கும்பம், மீனம், மேஷம், சிம்மம் ஆகிய ராசிகள் சிறிய சிரமத்திற்கு உள்ளாவார்கள். மேஷராசி அன்பர்களுக்குண்டான சனிப்பெயர்ச்சி பலன்கள். மேஷராசிக்கு 12ஆம் இடத்தில் விரய சனியாக அமர உள்ளார். உங்களுக்கு 7.5 சனியின் முதல் பகுதி தொடங்குகிறது. நீங்கள் கடின உழைப்பின் மூலமாக மட்டுமே எதிர்பார்த்த பலனை பெற முடியும். உங்கள் பேச்சு செயலில் கவனம் தேவை. அதிக ஆபத்துக்கள் நிறைந்த காலம் என்பதனால் வண்டி வாகன பயன்பாடு, முதலீடு செய்யும் விஷயத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் சர்ச்சைகள் நிறைந்திருக்கும். கோபத்தையும் கடுமையான வார்த்தைகளையும் தவிர்ப்பது அவசியம். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. மேஷராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: 7.5 சனியின் தாக்கத்தை குறைக்க 7 முக ருத்ராட்சத்தை அணிவது நல்லது. அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்வதும், சனிக்கிழமைகளில் எண்ணெய் விளக்கேற்றி வழிபடுவதும், அனுமான் விநாயகர் வழிபாடு தினமும் செய்ய வேண்டும். ரிஷபராசி அன்பர்களுக்குண்டான சனிப்பெயர்ச்சி பலன்கள். ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் பெயர்ச்சி ஆகி இருக்கின்றார். இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டாகும். பணியிடத்தில் கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம், பதவி உயர்வு கிடைக்கும். விளையாட்டு மற்றும் தேர்வுகளில் மாணவர்கள் சிறப்பான வெற்றியை பெறலாம். உங்களின் நம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பான மன அழுத்தம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வீட்டில் சச்சரவுகள் தீரும். குழந்தைகளிடமிருந்து மகிழ்ச்சி ஏற்படும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: ரிஷபராசி சேர்ந்தவர்கள் தினமும் அனுமன் சாலிசாவை படிக்கவும், முதியோர் இல்லங்கள் மற்றும் அனாதை இல்லங்களுக்கு தானம் செய்யவும். மிதுன ராசி நேயர்களுக்குண்டான சனிப்பெயர்ச்சி பலன்கள். மிதுன ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது கலவையான பலன்கள் தருவதாக. உங்கள் தொழில், வேலை தொடர்பான விஷயத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் அடைய நினைக்கும் இலக்கை உங்களின் கடின உழைப்பின் மூலம் எட்ட முடியும். ஆரோக்கியம் ஏற்ற தாழ்வுகளுடன் இருந்தாலும் சமாளிக்க கூடியதாக இருக்கும். வருமானங்கள் எதிர்பார்த்த வகையில் இருக்கும். கல்வியிலும் புதிய விஷயங்களையும் கற்பதிலும் சிறப்பாக செயல்படுவீர்கள். இதிலும் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம். உங்களுக்கு உண்டான பரிகாரம்: தினமும் விநாயகர் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கவும். நோயாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் சேவை செய்யுங்கள். கடகராசி நேயர்களுக்குண்டான சனிப்பெயர்ச்சி பலன்கள். கடகராசி நேயர்களுக்கு இதுவரை இருந்த அஷ்டம சனி பாதிப்பில் இருந்து நிவாரணம் பெறுவீர்கள். தற்போது உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கிய சனியின் மாற்றம் நடக்கிறது. இதனால் உங்கள் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். கடினமாக உழைப்பதற்கான ஆற்றல் பிறக்கும். உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் குறையும். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சமூகத்தில் உங்கள் செயலால் மரியாதை அதிகரிக்கும். போட்டி தேர்வில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: விலங்குகள் மற்றும் பறவைகளை பேணுவதற்கான நன்கொடை அளிக்கவும். உங்களால் முடிந்த அன்னதானங்களை வழங்குவது நல்லது. சிம்மராசி நேயர்களுக்குண்டான சனிப்பெயர்ச்சி பலன்கள். சிம்மராசிக்கு 8ஆம் வீட்டில் சனிப்பெயர்ச்சி ஆவதால் உங்களுக்கு தொடங்கும் அஷ்டம சனி காலத்தில் எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கையாக செயல்படவும், குடும்ப பிரச்சனைகளை எச்சரிக்கையாக தீர்க்க முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். இந்த காலத்தில் திடீர் பண செலவும் நிதி தட்டுப்பாடும் ஏற்படும். அதனால் உங்கள் வருமானத்தை சேமிப்பதிலும் செலவிடுவதிலும் கவனம் தேவை.
மாணவர்கள் படிப்பில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய உழைப்பு தேவைப்படும். சட்ட திட்டங்களை சரியாக கடைபிடிக்கவும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் விநாயகர் வழிபாடு செய்வதும் நன்மை தரும். கன்னிராசி நேயர்களுக்குண்டான சனி பெயர்ச்சி பலன்கள். கன்னிராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியால் கலவையான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் சில நன்மைகள் மட்டுமே கிடைக்கும். கவனமாக செயல்படாவிட்டால் இழப்புகளை சந்திக்க நேரிடும். குடும்ப உறவில் எரிச்சலும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும். பதவி உயர்வு சம்பள உயர்வு பெறலாம். உங்கள் பேச்சிலும் நடத்தையிலும் நிதானத்தை கடைபிடிக்கவும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தினால் வெற்றி நிச்சயம். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் 7 முக ருத்ராட்சத்தை அணிவதும் சிவபெருமானை வழிபடுவதும் நன்மை பயக்கும். துலா ராசி நேயர்களுக்குண்டான சனி பெயர்ச்சி பலன்கள். துலா ராசியை சேர்ந்தவர்களுக்கு சனி பெயர்ச்சி மூலமாக வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகள் தொடர்பான விஷயத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து சென்றால் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். வேலை தொடர்பாக சம்பள உயர்வு மற்றும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் தடைகள் விலகி லாபம் அதிகரிக்கும். பழைய நோய்கள் நீங்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபெருமான் அனுமன் வழிபாடு செய்வதும் நன்மை தரும். ஒழுக்கத்தை கடைபிடிப்பது அவசியம். விருச்சிக ராசி நேயர்களுக்குண்டான சனி பெயர்ச்சி பலன்கள். விருச்சிக ராசிக்கு இதுவரை அனுபவித்த அர்த்தாஷ்டம சனி கெடுபலன் விலகும். இந்த காலத்தில் பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் பெறுவீர்கள். உங்கள் தொழிலை விரிவுபடுத்த முடியும். புதிய முதலீடுகள் நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் இறுக்கமான சூழல் இருக்கும். இந்த காலத்தில் உங்களின் செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும். உடல் நலனின் அக்கறை செலுத்தினால் உங்கள் செயல்பாடு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்ய வேண்டும். தனுசு ராசி நேயர்களுக்குண்டான சனி பெயர்ச்சி பலன்கள். தனுசு ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி மூலமாக கலவையான பலன்கள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்ப சவால்களை சிறப்பாக எதிர்கொண்டு சமாளிப்பீர்கள். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்வரன் கிடைக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். அதனால் பொருளாதார ஏற்ற தாழ்வுகளை சமாளிக்கலாம். வியாபாரத்தில் தடைகள் ஏற்படும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி விநாயகர் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த. மகர ராசி நேயர்களுக்குண்டான சனி பெயர்ச்சி பலன்கள். மகர ராசிக்கு 7.5 சனி முடிவடைகிறது. கடந்த 7.5 ஆண்டுகளாகப்பட்ட கஷ்டத்தில் இருந்து விடுபடுவீர்கள். உங்களின் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் இருந்த சண்டைகள் சச்சரவுகள் நீங்கும். குடும்பத்திலும் பணியிடத்திலும் மரியாதை அதிகரிக்கும். உங்களின் வருமானம் முன்னேற்றம் அடையும். பழைய முதலீடுகள் மூலம் லாபகரமான சூழல் ஏற்படும். பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு பெற வாய்ப்புள்ளது. தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உண்டு. கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும். கடின உழைப்பால் மரியாதை அதிகரிக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சூரிய நமஸ்காரம் அனுமான் வழிபாடு செய்வது மிகச்சிறந்தது. கும்பராசி நேயர்களுக்குண்டான சனி பெயர்ச்சி பலன்கள். கும்பராசிக்கு 7.5 சனியின் கடைசி பகுதி என்பதால் உங்கள் பேச்சிலும் செயலிலும் கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதோடு முக்கிய விஷயங்களை கலந்து ஆலோசித்து செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. உங்களின் கவனக்குறைவால் நிதி இழப்பு, விபத்து போன்ற விஷயங்களை சந்திக்க நேரிடும். ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்கவும். உங்கள் கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியும் உங்களின் மனம் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க முயற்சி செய்யவும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முடிந்தவரை அன்னதானம் செய்வது மிகச்சிறந்தது. மீனராசி நேயர்களுக்குண்டான சனி பெயர்ச்சி பலன்கள். மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு 7.5 சனியின் கடினமான ஜென்ம சனி நடக்கிறது. இதனால் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். உங்கள் செயல்களில் தோய்வு ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க தாமதம் ஏற்படும். அதனால் மன அழுத்தம் அதிகரிக்கும்.
உங்களின் தொழில் வியாபாரத்தில் எச்சரிக்கையாக செயல்படவும். புதிய தொழில் தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் தேவையற்ற தகராறுகள் ஏற்படும். வியாபாரத்தில் கடுமையான போட்டிகளை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: உணவு, தண்ணீர் தானம் செய்யவும், சூரிய நமஸ்காரம் செய்யவும், அனுமான், விநாயகர் வழிபாடு செய்வது நன்மையை தரும். இந்த பதிவினை உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.